அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முதல்ல கேப்டனுடைய ஆசியுடன் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டமும் தொகுதிகளுக்கான பாராளுமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணலும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் மூத்த அமைச்சர் பெருமக்களும் மூத்த நிர்வாகிகளும் இப்ப கேப்டன் கோவிலுக்கு சென்று கேப்டனை தரிசிச்சுட்டு இங்க கேப்டன் ரூம்ல சிறிது நேரம் கலந்தாலோசனை செய்துவிட்டு உங்களை சந்திச்சுட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க அதிமுக எல்லாரும் இன்னைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு. நேத்து நாங்க கூட்டணி உறுதி செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்திற்கு நாங்க சென்றோம். அப்பொழுதே அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் நாளை நமது தலைமை கழகத்திற்கு நாங்க எல்லாம் வர்றோம், வந்துட்டு கேப்டன் இடத்துல போய் நம்ம மரியாதை செலுத்திட்டு சிறிது நேரம் ஆலோசனை செய்துவிட்டு மரியாதை நிமித்தமா உங்களை சந்திச்சுட்டு போக நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. மனப்பூர்வமாக நாங்க வரவேற்றோம். இன்னைக்கு முக்கியமா நம்ம மேல ரூம்ல என்ன நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப வரப்போகின்ற 24ஆம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான அழைப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே என்னை நேரில் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். எனவே உறுதியாக நாங்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நானும் நமது முக்கிய நிர்வாகிகளும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜயபாஸ்கர் வீட்டில் இடி ரெய்டுன்றது நானும் காலையில பார்த்தேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெய்டுகள் என்பதும் இடி ரெய்டு என்பது இந்த மாதிரி எத்தனையோ ரெய்டுகளை தினந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது அனைத்து அமைச்சர்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த இடி ரெய்டுன்றத வந்துகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், யாராக இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் தப்பு செய்தா அவங்க நிச்சயமாக நீதி அரசர்கள் முன்னாடி நின்று அதை நிரூபிக்கணும். அது யாரா இருந்தாலும் கேப்டன் எப்பயுமே சொல்றதுதான், தப்பு பண்ணா உப்பு தின்னுதான் ஆகணும். ரெய்டு தான் வந்திருக்காங்க, அதுல அவர் கரெக்டானவர் என்பதை விஜயபாஸ்கர் அவர்கள் ப்ரூஃப் பண்ணட்டும். ப்ரூஃப் பண்ணி சட்ட ரீதியாக அவர் எந்த தவறும் செய்யல அப்படின்றத நிரூபிச்சா இந்த ரெய்டு எல்லாமே அரசியலில் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக வரும். இதையெல்லாம் எதிர்கொள்ள தைரியமானவர்களும் அது அரசியலுக்கே வர முடியும். அதனால இந்த ரெய்டுகள் பல்வேறு பக்கத்துல நம்ம எல்லா தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இதுவும் யூஸ்வலா தான் நான் இதை நினைக்கிறேன். இன்னைக்கு நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. நேர்காணல் முடித்த உடனே நாங்கள் யார் எங்களுக்கு கிடைச்சிருக்க 5 தொகுதியில யார் வேட்பாளர் என்பதை இன்னைக்கு இறுதி செய்து விடுவோம். இன்றைக்கோ இல்ல நாளைக்கோ வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு 24ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே எங்க வேட்பாளர்களும் அங்கு அறிமுக கூட்டம் நடத்த இருக்கிறோம். அதோட நாங்களும் நேரடியாக வேட்பு மனு தாக்கல் 25ஆம் தேதி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதிமுக கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே 25ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்வதாக இருக்கிறோம். வேட்பு மனு தாக்கல் செய்தவுடனே எல்லோரும் களத்துக்கு சென்று தேர்தலுக்காக எங்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் தனிச்சே நாங்க களம் கண்டவங்க. அதனால எத்தனையோ தேர்தல்களை இந்த 19 வருஷத்துல நாங்க பார்த்துட்டோம். சரிங்களா, இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி எங்களோட அமைஞ்சிருக்காங்க, மீண்டும் கைகோர்த்து இருக்காங்க. இந்த வெற்றி இரட்டிப்பு மகிழ்ச்சியோட ரெட்டிப்பு மகிழ்ச்சியோட வெற்றி உறுதி என்கின்ற அளவுல இந்த கூட்டணி நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வரும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.